ஓம் சாந்தி. நான் உற்சாகம் நிறைந்த ஆத்மா. நான் நிச்சய புத்தியுடைய ஆத்மா. நான் மாயாஜீத் ஆத்மா. நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு பாப்தாதாவை சந்திப்பதற்காக பவனத்திற்கு செல்கின்றேன். தந்தையிடமிருந்து மிகவும் அன்பான திருஷ்டியை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்கின்றேன். வதனத்தில் தந்தையோடு அன்பான உரையாடல் செய்கின்றேன். இன்று திருமூர்த்தி சிவத்தந்தை ஒவ்வொரு குழந்தைகள் மீது இருக்கும் 3 திலகங்களை பார்க்கின்றார். திருமூர்த்தி சிவத்தந்தை எனில் ஜோதிர் பிந்து. இந்த திலகம் ஞானத்தின் சாரமாகும். பரமாத்மா, ஆத்மா மற்றும் நாடகம், இதுதான் அந்த 3 திலகங்களாகும். பிந்துவாகிய நீங்கள் அனைவரும் பிந்துவாகி பிந்துவின் ஜோதியை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். படைப்பவரும் ஜோதி பிந்து, நீங்களும் ஜோதி பிந்து. விளையாட்டு முழுவதும் பிந்து மற்றும் ஒளியின் மீதுதான். நாம் ஆத்மாக்கள் பத்மாபதம் பாக்கியசாலிகள். நேரடியாக சிவத்தந்தையை சாக்கார ரூபத்தில் ஜெயந்தி கொண்டாடுவோம் என்று நினைத்து பார்த்திருப்போமா? நீங்கள் சைத்தன்ய ரூபத்தில் அவதரிக்க செய்து ஜெயந்தி கொண்டாடுகின்றீர்கள். மனதில் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்காக வாழ்த்துக்கள். கூடவே சேவையில் ஊக்கம் உற்சாகத்திற்கும் வாழ்த்துக்கள். எவ்வளவு எல்லையற்ற சேவை செய்கின்றீர்களோ அவ்வளவு உற்சாகத்தை கொண்டாடுகின்றீர்கள்.
அனைத்து ஆத்மாக்களும் தந்தையிடமிருந்து பிராப்தியின் துளியை பெறட்டும் என்று சங்கல்பம் உங்களுக்கு வருகிறது இல்லையா? உங்களில் ஒவ்வொரு சிரேஷ்ட ஆத்மாவும் ஒவ்வொரு சங்கல்பமும் வாயுமண்டலத்தில் சிருஷ்டியை படைப்பதாகும். இலகிய மற்றும் அன்பான பரிசுத்த ஆத்மாக்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். சேவையை உற்சாகத்துடன் செய்கிறீர்கள் மற்றும் உற்சாகத்தை கொடுக்கின்றீர்கள். மேலும் பாப்தாதா கூறுகின்றார், உற்சாகம் என்ற அர்த்தமே மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான். இன்று உற்சவம் கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நொடியும் உற்சவம்தான். இதை அடிக்கோடிடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். உற்சாகத்தினால் அனைவருக்கும் நீங்கள் சகயோகி ஆகிவிடுகிறீர்கள். தைரியம், உற்சாகமானது தூசியை கூட செல்வமாக மாற்றிவிடக்கூடியது. அனைத்து சேவாதாரிக்கும் பாப்தாதா உத்தரவாதத்தை வரதானமாக கொடுக்கின்றார். புரிந்ததா என்று கேள்வி கேட்கின்றார். நானும் ஆம் தந்தையே என்று கூறுகின்றேன். சம்பூர்ண நிலை மற்றும் சமயத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பது என்றால் தன்னை உற்சாகத்தில் கொண்டு வருவதாகும். உங்களின் ஜடச்சித்திரம் கூட மற்றவர்களுக்கு தைரியம் மற்றும் உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. பாண்டவர்களின் மகாவீர் சித்திரம் எவ்வளவு பிரசித்தமானது என்று பாப்தாதா தனது உரையாடலை முடிக்கின்றார். இப்போது பாப்தாதா என் தலைமீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார்.
அதிர்ஷ்ட பாக்யவான் ஆத்மா. ஜோதி பிந்துவாகி ஜோதி பிந்து தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. சதா இதயத்தில் தந்தையின் பிரத்யக்ஷ கொடியை பறக்கவிடக்கூடிய ஆத்மா. சதா உலகத்தில் தந்தையின் பிரத்யக்ஷத்தாவின் கொடியை பறக்கவிடக்கூடிய ஆத்மா. ஒவ்வொரு நேரமும் உற்சவம் கொண்டாடக்கூடிய மற்றும் அனைவருக்கும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய மகான் சக்திசாலி ஆத்மா. தீமையின் காட்சியிலும் நன்மையை அனுபவம் செய்து சதா ஆடாது அசையாது இருக்கக்கூடிய நிச்சய புத்தி உள்ள ஆத்மா. பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமானவர் ஆவதால் சகஜமாகவே மாயாஜீத் ஆகிவிடும் ஆத்மா. அனைத்து வரதானங்களையும் பாப் தாதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நான் மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.